ஹீரோயினோட கார் நிலச்சரிவுல சிக்கி இன்னோட 3 நாள் ஆகுது. உள்ள மாட்டிட்டு இருக்க ஹீரோயின் அவங்களை யாராவது காப்பாத்த வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா வெளியில ஹீரோயினை தேடிட்டு இருக்கவங்களுக்கு கார் எக்ஸாக்டா எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. ஹீரோயினுக்கு குடிக்க இருந்த கொஞ்சம் தண்ணியும் காலி ஆயிடுது. கூடவே உள்ள கொஞ்சம் கூட காத்து இல்ல. ஹீரோயின் அண்ணன் சுவாசிக்க கூட முடியல. அப்பதான் அவங்க கிட்ட இருக்க சேர் ஞாபகத்துக்கு வருது. அந்த சேர்ல இருக்க பைப் எல்லாம் புடுங்கி காருக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா அனுப்ப முடியுமான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஒன்னா டேப்பை ஒட்டி ஒட்டி அந்த பைப்பை எவ்வளவு மேல அனுப்ப முடியுமோ அவ்வளவு மேல அனுப்புறாங்க. ஆனா கடைசியா அழுத்த முடியல. அவங்க கையில பிரஷர் போட்டு அழுத்துறாங்க. பார்த்தா அவங்க கையில காயம் ஏற்பட்டு ரத்தம் வருது. ஆனால ஹீரோயின் முயற்சியை கைவிடாம ஒரு வழியா அந்த பைப்பை மேல அனுப்புறாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு ஆக்சிஜனும் கிடைக்குது. ஹீரோயினோட போன் எடுத்து டவர் இருக்கான்னு பாக்குறாங்க. பார்த்தா அதுல சுத்தமா சிக்னல் இல்ல. 3 நாளுக்கு முன்னாடி ஹீரோயின் கார்ல வந்திருப்பாங்க. ஆனா யாரோ வேணும்னே ஹீரோயினை இது மாதிரி ஒரு நிலச்சரிவுல சிக்க வச்சிருக்க மாதிரி ஹீரோயினுக்கு தோணுது. ஹீரோயின் இருக்க காருக்குள்ள மேலும் மேலும் வந்து மண்ணா கொட்டிட்டு இருக்கு. அந்த டைம்ல தான் அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு பாடியை கட்டுறாங்க. வேக வேகமா ஹீரோயினா இருக்குமோன்னு போயிட்டு திறந்து பார்த்தா அது ஹீரோயின் இல்ல, வேற பொண்ணு. அப்பதான் அவங்க ஹஸ்பண்டோட நம்பிக்கையை தளர விடாம ஹீரோயினா மறுபடியும் தேடுறாங்க. அந்த டைம்ல ஹீரோயின் புத்திசாலித்தனமா யோசிக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு லைட்டர் இருக்கு. அந்த லைட்டர் மூலமா அவங்க கிட்ட இருக்க ஒரு பேப்பரை பத்த வைக்கிறாங்க. இதனால இந்த காருக்குள்ள இருந்து போக மேல வருது. தேடுதல் வேட்டையில ஈடுபட்டிருக்க அவங்க ஹஸ்பண்ட் கண்ணுக்கு இது படுது. ஒரு வழியா அவங்களோட ஒய்ஃபை நல்லபடியா காப்பாத்துறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.